Taste the Daily. இரண்டாயிரத்து 21 திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் சொத்துக்களை மிரட்டி கபளீகரம் செய்வதுடன் அரசுக்கு சொந்தமான நிலங்களையும் பெரு முதலாளிகளுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தாரை வார்க்க தொடங்கிவிட்டது இந்த திமுக அரசாங்கம். பருவமழை காலங்களில் சென்னையில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வடி நிலமாகவும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு இதயமாகவும் விளங்குவது சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்த சதுப்பு நிலங்களை மீட்டெடுக்க ஏற்கனவே 16 கோடி ரூபாய் மதிப்பில் அனுமதிக்கப்பட்ட திட்டத்தை விரிவுபடுத்தி மத்திய அரசு நிதியுதவியுடன் ரூபாய் 165.68 கோடி செலவில் தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதியின் கீழ் 695 ஹெக்டேர் சதுப்பு நிலத்தில் பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தினை 2018-2019 செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தது எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசாங்கம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் ஒப்பந்தம் படி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாகும். இதன்படி ராம்சார் அறிவிக்கை செய்யப்பட்ட சதுப்பு நிலத்திலோ அல்லது அதன் எல்லையில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள் எந்தவிதமான கட்டுமானங்களோ சாலை கட்டுமானங்களோ மேற்கொள்ள அனுமதி அளிக்கக்கூடாது என்று தென் மாநிலங்களுக்கான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கிஞ்சித்தும் கண்டுகொள்ளாத திமுக அரசு சுமார் 15 ஏக்கர் நிலத்தை பிரிகேட் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 1250 குடியிருப்புகளை கட்ட அனுமதி வழங்கியது. வெள்ளத்திற்கும் புயலுக்கும் அக்கட்டிடங்கள் தாங்காது என்று வல்லுநர்கள் தெரிவித்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த திமுக அரசாங்கம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரோடு விளையாடும் வகையிலும் சென்னையின் சுற்றுச்சூழலை பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த நாசக்கார திட்டத்திற்கு தமிழக வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட அரசு துறைகள் அனுமதி அளித்துள்ளன. ஏன் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும்? இதன் பின்னணி மர்மம் என்ன? இதில் நிறைந்து வழியும் ஊழல் என்ன? இதில் பல்லாயிரம் கோடி கை மாறியதாக வரும் செய்திகள் உண்மையா என்று இந்த திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கேள்வி மேல் கேள்வி கேட்டு கிழித்தெடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி. இதனை அடுத்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் திமுக அரசுக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பியதோடு சம்பந்தப்பட்ட சதுப்பு நில பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனம் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று அதிரடியாக உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆக அரசாங்க சொத்தை ஆட்டைய போட பார்க்கிறதா திமுக? பள்ளிக்கரணை பிரிகேட் கட்டுமான விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்திடம் மீண்டும் குட்டு வாங்கியதா திமுக? ஊழலில் அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறதா திமுக என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.